ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது சென்னை கோயம்பேடில் இருக்கிற இந்த சைட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, 3 BHK ஹவுஸ் இன்டீரியர் தான். இதில் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நம்ம இன்டீரியர் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப் கபோர்ட்ஸு, மேலே அபவ் த லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு, இது எல்லாமே வந்து பாக்ஸ் டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். மிடில் வந்து இது வந்து டிவி யூனிட்டுக்காக ஒரு ஸ்பேஸும் விட்டுருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்க்குறது. அதுலேருந்து வெளியில் வந்தோம்னா செகண்ட் பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வுட் ஒர்க் எதுவுமே கிடையாது. இது வந்து பிவிசிலேயே பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் வந்து லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிவிட்டு பிவிசியில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரெஃபர் பண்ணியாச்சு வுட்டில் பண்ணுறது பெட்டர்னு சொல்லிவிட்டு. யாருக்கெல்லாம் அந்த பிவிசி இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள். பிவிசி பெட்டராக இருக்கா இல்லை உடன் ஒர்க்கில் அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கான்றது சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து 300 per square feet ரேட் வரும் பிவிசியில். நம்ம வுட் ஒர்க்கெல்லாம் வந்து 550 per square feet ரேட்டு. ஸோ ஆனால் வந்து பாக்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா 950 per square feet ரேட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸில் தான் நம்மளோட ரேட்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுலேயும் பிவிசியில் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டைப்பில் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தோம்னா வந்ததுமே வந்து ஒரு பூஜா யூனிட் இருக்குது. பூஜா யூனிட்டும் வந்து நம்ம வுட் ஒர்க்லேயே பண்ணியிருக்கோம். பூஜாவில் வந்து பெல் டோர்ஸு அண்ட் மேலே வந்து பூஜா கலசம் ஸ்டெப்ஸு வச்சு பூஜா கலசம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து ஒரு கிராஸ் ஆங்கிளில் வந்து அதுலேயும் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸோடு பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 550 per square feet ரேட்டு, அதாவது ஒன்லி ஷட்டரிங், ஃப்ரேம் வித் ஷட்டரிங்லாம் அதுதான் ரேட்டு. இது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி வந்து சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ இந்த மேலே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து உடனே இமிடியேட்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கோட்டு கொடுத்துருவோம். இதுதான் வந்து கிச்சன் ஏரியா பாருங்கள். கிச்சன் ஏரியாவில் வந்து ரெட் அண்ட் லைட் கிரே காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான். கீழே இருக்கிறது எல்லாமே ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான். ஏன்னா பிட்வீன் கேப்பில் வந்து அவங்க கிரானைட்டு ஸ்லாபெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல மட்டும் வந்து ட்ராயர் பேஸ்கெட்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே கட்லரி பிளெயின் பேஸ்கெட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கிறதோட ஒர்க்கு. கிச்சன் ஏரியாலேயும் பாருங்கள் இது எப்படின்னு, இதெல்லாம் வந்து வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற 2 பெட்ரூம் மட்டும்தான் அவங்க பிவிசியில் பண்ணியிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ ஏன்னா பட்ஜெட்டுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு இதில் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ இந்த மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.